எங்க ஊர் அம்மன் கோவில் கூழ் திருவிழா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. காலையில் 6:30 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு தோரணெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். சாமி குடம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சாமி குடம் கன்னி கோவிலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து மாரியம்மன் கோவிலுக்கு வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே வீட்டில் கூழ் ஊற்றிட்டு சாமி பின்னாடி நம்ம கூழெல்லாம் தூக்கிட்டு கோவிலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூழ், அது கூடவே பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை, மீன் குழம்பு, மீன் வறுவல் இதெல்லாம் சாமிக்கு படைச்சாச்சு வீட்டில். அதுக்கப்புறம் கூழ் தூக்கிட்டு நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே 3 கோவில் இருக்குது. 3 கோவிலில் யார் யாருக்கு எந்தெந்த கோவில் வேண்டுதலோ அவங்க வந்து அந்த கோவிலுக்கு கூழ் இறக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பு கட்டியிருக்கவங்க மேலே சாமி வரணுன்றதுக்காக நிறைய மோளம் அடித்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்படி தாங்க எங்கள் ஊரில் வந்து கூழ் திருவிழா பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க எடுத்துகிட்டு வந்த கூழ் எல்லாத்தையும் ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன ஒன்று, எனக்கு கேமரா எடுக்கிறதுக்கு சரியான கேமராமேன் கிடைக்கல. ஸோ அதால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு சாமி அலங்காரம் பண்ணி வரப்போகுது. அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.